இருக்கிறது. இந்த விழாவிற்கு மேலும் சிறப்பும் அழகும் ஏற்படுத்த நமது பள்ளியின் தாளாளர் அம்மா, கருணை உள்ளத்தால் மட்டுமே தாயான நமது அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் காலையிலேயே பேசிட்டேன், திரும்ப என்ன பேச சொல்றாரு. இன்னும் வேற உங்களுக்கு போர் அடிச்சிடும். நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். ஒரு தலைவரை பற்றி நம்ம கொண்டாடுறோம், அவரை பற்றி நம்ம செய்கிறோன்னா அவரை மாதிரி நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காமராஜர் வாழ்க்கையிலே ஏதாவது பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா? யாருக்காவது இருந்தால் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சி யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். முன்னாடி வந்து சொல்லலாம். எனக்கு அவரிடம் பிடித்த ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, உங்களோட பெற்றோருக்கும் அந்த குணம் இருக்குது. எல்லா பெற்றோருக்குமே அந்த குணம் இருக்குது. காமராஜரும் ஒரு தந்தை மாதிரி இருந்து தான் படிக்கலைன்னா கூட எல்லாரும் நல்லா படிக்கணும், அந்த ஒரு எண்ணம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. புரியுதா? உங்கள் பெற்றோருக்கு அப்படி இருக்குது தானே? நிறையா பெற்றோர் படிக்கலை, ஆனால் நான் படிக்கலைனாலும் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. எதுக்காக வரோம் அந்த எண்ணத்தை டெய்லி நீங்கள் திரும்ப நம்ம இன்னைக்கு நல்லா படித்தோமா, இன்னைக்கு நல்லா நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா, ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறத அதை மாதிரி நீங்கள் நினச்சி ஒவ்வொரு நாளும் செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை அடையணும். உங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் வேணும். நான் பின்னாடி டாக்டர் ஆவேன், என்ஜினியர் ஆவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோளை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். அதுதான் காமராஜர் மாணவ செல்வங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து. அதனால் நான் உங்ககிட்ட அதை தான் நானும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இதுவரைக்கும் உங்களுக்கு லட்சியம் எதுவுமே இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் மனசில் ஒரு லட்சியத்தை நீங்கள் ஏற்படுத்திங்க. அதுவும் 10, 11, 12 மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் நான் எல்லா பாடத்துலேயும் 80% மேலே மதிப்பெண் எடுப்பேன். அது பள்ளிக்கும் எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நான் பெருமை சேர்த்து தருவேன் அன்னு ஒரு லட்சியத்தை இந்த வருஷம் லட்சியமாக எடுத்துங்க. அதோடு இல்லாமல் நாளைக்கு என்ன நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இன்னைய நாளில் காமராஜருடைய கனவை நீங்கள் நினைவாக்கணும்னு கேட்டுட்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.